ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 4 months லாஸ்ட் டிசம்பர்லேயோ நவம்பர்லேயும் தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன், 2 குழந்தைங்க இருக்கிறதால டோட்டலி பிஸி. ஸோ எல்லாத்துக்குமே சாரி. அண்ட் இந்த வருஷம் நான் நிறைய வீடியோஸ் தமிழில் போட போகிறேன். பிகாஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க தமிழில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த இயர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் தமிழில் இருக்கும். மேபி கொஞ்சம் புக் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷில் வரும். வந்து நிறைய வீடியோஸ் தமிழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு புக் டூர் வீடியோ தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட 2 புக் ஷெல்ஃப்ஸ் இருந்தது. அதை நான் இப்போ வந்து மினிமலைஸ் பண்ணி ஒரே புக் ஷெல்ஃபாக வச்சுருக்கேன். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் நான் தூக்கி போடல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் விற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து புக்ஸ் வந்து செல் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் புக்ஸை நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட புக் டூர் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நான் வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து லைப்ரரியில் லெர்ன் பண்ணுவேன், அப்படி இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாரோ பண்ணி படிப்பேன். ஸோ லாக்டவுனில் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாததால் நான் வந்து நிறையவே வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் நிறைய புக்ஸ் வந்து புது புக்ஸாகவே, அதாவது நான் ஒன்ஸ் தான் ரீட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது ஆல்ரெடி வந்து ஒரு எல்லோ பேஜஸாக இருக்கும், இல்லை டாட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா இந்த பீரியடில் வந்து நான் லேர்ன் பண்ணேன் எப்படி வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெரிய டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஒரு புக் லவராக இருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய புக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் சாரி ஃபார் ஒரு 3 months நினைக்கிறேன் நான் வந்து வீடியோஸ் நல்லா போடலை. பிகாஸ் சாரி, டைமே இல்லை எனக்கு. அண்ட் பேக் டு ஜாப் அண்ட் வித் 2 kids ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐம் லேர்னிங் அண்ட் ஐ திங்க் இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் ஷெல்ஃப். ஸோ இதில் தான் வந்து செகண்ட் புக் ஷெல்ஃப். ஸோ இது ஒரு பெரிய புக் ஷெல்ஃப். ஆக்சுவலாக இது ஒரு வார்ட்ரோப் மாதிரி. பட் நான் வந்து இதில் புக்ஸ் தான் மோஸ்ட்டாக வைப்பேன். பிகாஸ் நிறைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஆயுத பூஜைக்கு போட்ட சந்தனம். ஸோ அதனால் வந்து அப்படியே இருக்குது. என்னோட பழைய புக் ஷெல்ஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பழைய புக் ஷெல்ஃப். இந்த புக் ஷெல்ஃபை நாங்கள் ஏன் க்ளீன் பண்ணோன்னா, இதுலேருந்து நான் ஏன் மாற்றினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா இது கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்காது. ஸோ நிறைய புக்ஸ் நீங்கள் வைக்க வைக்க அது வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா குழந்தைங்க விளையாடுறது மாதிரி. பிகாஸ் என்னோட செகண்ட் குழந்தை வந்து ரொம்ப நாட்டி. ஸோ அதனால் இதை வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவா. ஸோ எனக்கு ஒரு பயமே வந்துருச்சு, மேபி அவள் மேலே விழுந்துருமோ அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கேருந்து என்னோட உடன் ஷெல்ஃப்க்கு மாற்றிட்டேன். பேக் டோர் இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 5 shelves இருக்குது. பட் ஆனால் அந்த 4th shelfல நான் வந்து கொஞ்சம் என்னோடய நார்மல் எசென்ஷியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மெஸ்ஸி அண்ட் டர்ட்டியாக இருக்குது. பட் அதில் வந்து நான் கொஞ்சம் புக்ஸ் வைக்க போகிறேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் எப்படி மினிமலைஸ் பண்ணி அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்லேருந்து நான் வரேன். ஸோ இந்த ஷெல்ஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே சிட்னி ஷெல்டன் புக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அகாதா கிறிஸ்தே புக்ஸ். ஸோ இந்த சைடு கார்னரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்னி ஷெல்டன் அகாதா கிறிஸ்தே புக்ஸ் இருக்கும். பின்னாடி இதுக்கு பின்னாடி அப்படி டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அகாதா கிறிஸ்தே புக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 rows ஆஃப் புக்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்ரி 3 books ஒரு எவ்ரி 4 booksக்கு இந்த மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு புக்ஸ். நான் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் ஷாப்லேருந்து வாங்கினேன். ஸோ அதனால் ஆல்ரெடி அந்த புக்ஸோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு. ஸோ இன்னமும் நான் வந்து டஸ்ட்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னா அதோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கவர்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது புக்ஸோ இல்லை ஏதாவது நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கிளிங் ரேப் புக்ஸோட கவர் வாங்கி நீங்கள் அழகாக கவர் பண்ணிக்கலாம். கிளிங் ரேப் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டதை காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளிங் ரேப் போட்ட சிட்னி ஷெல்டன் புக் தான்.
ஸோ இது நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு மறுவாட்டி நீங்கள் அந்த கிளிங் ரேப் போட்டுக்கலாம். ஸோ இது தெரியுதா? ஸோ இதில் டஸ்ட்டு உள்ளே போய் அடைய வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு, ஐ திங்க் கிளிங் ரேப் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். 175 200க்குள்ளேயே நிறையா கிளிங் ரேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயினாக நிறைய புக்ஸ் வச்சுருக்கவங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கவங்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தட் வந்து அது ரொம்ப டஸ்டி அண்ட் எல்லோ டாட்ஸ் வரும். சிலது வந்து டோட்டலாகவே எல்லோவாக மாறிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அகாதா கிறிஸ்டி புக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மூவ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் வந்து சின்ன ஸ்பேஸ் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ தட் ஏன்னா எல்லா புக்ஸுமே அங்கே அகாமடேட் ஆகும். ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிங் ரேப் போட்டு தான், நல்லா கிளிங் ரேப் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 rows ஆஃப் புக்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் புக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அகாதா கிறிஸ்டியோட கலெக்ஷன் புக்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்னி ஷெல்டனோட மோஸ்ட் ஆஃப் த டைட்டில்ஸ் என்கிட்ட இருக்கும். எனக்கு வந்து சிட்னி ஷெல்டன் வந்து ஸ்கூல்லேருந்தே அவரோட கலெக்ஷன்ஸ் வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஐ லவ் த ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அந்த த்ரில்லாக இருக்கட்டும். மேபி இப்போ நம்ம நிறைய நியூ ஆத்தர்ஸ் வந்ததால் நமக்கு அது வந்து ஒரு பெருசாக தெரியாது. பட் ஆனால் அந்த டைமில் மெயினாக நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில், நான் வந்து ஒரு 90s கிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிற டைமில் எனக்கு ரொம்பவே ஆசை இந்த மாதிரி நிறையா சிட்னி ஷெல்டன் புக்ஸ் வந்து நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஆத்தர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் த்ரில்லர் ஆத்தர். ஸோ அது வந்து லீசா ஜுவல். ஜுவலோட 2 புக்ஸ் நான் படித்தேன். அதில் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து த கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். ஸோ ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அதை படிங்க. அவங்களோட ஃபேமஸான த ஃபேமிலி அப்ஸ்டேர்ஸ் புக்கும் நான் படித்தேன். பட் ஆனால் என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அந்த கேர்ள்ஸ் தான் ஓட் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப த்ரில்லிங் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஒரு 4 புக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அவங்களோட அந்த 2 புக்ஸுமே நான் வச்சுருந்தேன். பட் அந்த 2 புக்ஸுமே வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன் ஃபார் செல்லிங். ஸோ இது வந்து அந்த படிக்காத அந்த 5 புக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆத்தர் வந்து ஃபெட்ரிக் பேக்மேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து இந்த ஃபெட்ரிக் பேக்மேன் வந்து நான் கண்டுபிடிச்சேன். மேபி ஐ திங்க் இன் 2020 நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து அவரோட புக்ஸ் நான் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரோட ஆங்ஷியஸ் பீப்புள் படிச்சிருக்கேன், அவரோட மேன் கால் போப் படிச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த 2 புக்ஸுமே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன்ஸோட புக் வச்சுருக்கேன் இந்த சைட் ஃபுல்லாகவே. அவரோட பார்ட் உமன் புக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக்கு. கண்டிப்பாக வந்து அந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a வெரி பாப்புலர் புக். அட் த சேம் டைம் அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக படிங்க. ஸோ அவங்களோட 3 புக்ஸ் இருக்குது. அந்த 2 புக்ஸையும் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன் செல் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் அதை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சேன். நான் அதை ஆக்சுவலாக வச்சுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, நான் கிண்டில் வாங்கிட்டேன். ஸோ கிண்டில் வாங்கினதுனால நான் அதோட ஒரு காப்பி வந்து கிண்டிலில் வச்சுருக்கேன். அண்ட் அவரோட இன்னொரு ரொம்ப ஃபேமஸான புக் வந்து புனாச்சியும் நான் வந்து என்னோட கிண்டிலில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை வாங்கலை. பட் ஆனால் இந்த ரைசிங் ஹீட் அண்ட் சன்ஸ் ஆஃப் கோவர்ட் அண்ட் த கோட் தீஃப் இது 3மே வந்து ஆக்சுவலாக இது 2 ஹார்ட் கவர். ஸோ அதனால் எனக்கு கொடுக்க மனசே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு போயம் கலெக்ஷன், ஒரு கவிதை கலெக்ஷன் மாதிரி. ஸோ அதனால் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த புக் படிக்க. நான் வந்து ரொம்ப போயம்ஸ்லாம் படிக்க மாட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் அ ட்ரை. பிகாஸ் பெருமாள் முருகனோட ரைட்டிங் வந்து ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அலி ஸ்மித்தோட இந்த 4 புக்ஸுமே நான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4 புக்ஸுமே சீக்கிரமாக படிக்க. பிகாஸ் நான் அந்த ஆக்சிடென்டல் புக் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். லாட் ஆஃப் ரிவ்யூஸ், குட் ரிவ்யூஸ். ஸோ அதே மாதிரி ஆட்டம் புக் பற்றியும் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றியும் நான் வந்து சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் முன்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனீஸ் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர், இந்த பர்டிகுலர் புக் தி ஸ்மால் டவுன் சி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ்வளோ நல்லா படிப்பா, நிறைய புக்ஸ் படிப்பா, அஞ்சனான்னு சொல்லிட்டு. அஞ்சனா, இஃப் யூர் வாட்சிங், ஹாய். ஸோ அந்த புக் வந்து அவள் தான் ரெக்கமெண்ட் பண்ணால். ஸோ அதனால் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2020 ரெக்கமெண்ட் பண்ணால் இன்னும் படிக்காமல் அதை வச்சுருக்கேன். பட் ஐ வில் ஷுர்லி ரீட் இட் வெரி சூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே அனீஸ் சலீம் அந்த ஆத்தரோட புக்கு. இது வந்து நான் ஆக்சுவலாக ரிவ்யூஸ் பார்த்து ஒரு சேலில் வாங்கினேன். இது ரொம்ப ஓல்டான புக்கு. அதை காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஓல்டான ஒரு ஹார்ட் கவர்.
நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கவர்லாம் போட்டு நான் வந்து அதை செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த புக்கை கண்டிப்பாக வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டயாரி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட புக்கு. ஆக்சுவலாக இந்த ஆத்தர் வந்து அன் அமெரிக்கன் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப பாப்புலரான புக்கு. பட் நான் வந்து ரிவ்யூஸ் படிக்கும் போது இந்த புக் வந்து அந்த புக்கோட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த புக் வந்து ஒரு சேலில் பார்த்தேன், கம்மி விலையில் பார்த்தேன். ஸோ அதனால் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஐ திங்க் இது வந்து ஒரு சிஸ்டர்ஸோட கதை. அதாவது ஒரே அப்பா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்ஸ், பட் தே டோன்ட் நோ தட் தேர் சிஸ்டர்ஸ். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது படிக்க. அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் புக் வந்து நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். பட் நான் வந்து படித்தது வந்து ஒரு புக்கில் தான் படித்தேன். பட் கண்டிப்பாக நான் வந்து இதை ரீரீட் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபிசிக்கல் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எம்ஆர்பி ரேட்டில் வாங்கின ஒரே புக் அப்படின்னு சொல்ல போனால் இது வந்து ஐ திங்க் இதுதான். அதாவது நான் ரொம்ப படித்து ஆசைப்பட்டு அண்ட் கண்டிப்பாக அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி என்னோட குழந்தைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே புக் அப்படின்னா இது வந்து த 7 Husbands ஆஃப் எவ்லின் ஹியூகோ. ஆக்சுவலாக அந்த டைட்டில் படிக்கும்போது நான் நினச்சேன் என்னடா அது 7 Husbands ஆஃப் எவ்லின் ஹியூகோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு கிரிஞ்சாக ஒரு புக் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் எவ்ரி விமன் ஷுட் ரீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமன் மட்டும் இல்லை, மென்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரிபடி ஷுட் ரீட். நெக்ஸ்ட் 2 புக்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். புக் வந்து ஐ திங்க் ஐ சர்ச்சிங் இட் ஃபார் 2 years அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டி பஜாரில் ஒரு நாள் ஷாப்பிங் போகும்போது அங்கே வந்து புக்ஸ் அப்படி பூவான்னு தெரில, MWOA இல்லை BWOன்னு தெரியல. ஐ வில் புட் சம்வேர் த ஸ்க்ரீன். ஏன்னா அவரோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்குது. ஸோ அவர்கிட்ட வாங்கினேன். 180 rupeesக்கு வாங்கினேன். இட்ஸ் வெரி ஓல்டு புக். பட் ஆனால் அந்த புக் வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் அந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு வேறு வழியே தெரியல. ஸோ அதனால் வாங்கிட்டேன். அண்ட் மில்க்மேன் அப்படி தான். மில்க்மேன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு மூர் மார்க்கெட்டில். அவரோட ஸ்டோரியும் நான் கீழே போடுறேன். ஆல்ரெடி அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த புக்கை வர வச்சு நான் வாங்கினேன். ஸோ இது கொஞ்சம் ஓல்டான காப்பி தான். நீங்கள் பார்த்தாவே தெரியும் மில்க்மேனோடது கொஞ்சம் ஓல்டான காப்பி தான். பட் ஆனால் வந்து நிறைய இடத்துல அது கிடைக்காது. ஸோ இதுவுமே என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணது தான். ஸோ அதனால் அதை வாங்கியிருக்கேன். அண்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாமே த்ரில்லர் புக்ஸ் தான். நீங்கள் பார்க்கலாம். ஷெர்லாக் ஹோம்ஸோட புக் இங்கே இருக்குது. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கிளியர், பட் ஆனால் லெட் மீ ஷோ யூ. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த லீசா ஜுவல் புக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ உள்ளே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ளூ கலர் ரேப்பர் கவர் இது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான சத்யஜித் ரேயோட த கம்ப்ளீட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஃபெலுடா அந்த 2 புக்ஸ் அண்ட் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான த்ரில்லர் இது. ரொம்ப ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெரி எக்ஸைட்டட் டு ரீட். அது எப்போன்னு தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக படிப்பேன். அண்ட் சாந்தாராம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு புக்கு. ஸோ இது ஒரு த்ரில்லர் தான். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. அண்ட் இது ஒரு நார்மல் த்ரில்லர். அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸோட கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ். அண்ட் இது 2மே ஒரு த்ரில்லர்ஸ். ஸோ இது வந்து அனிதா தேசாயோட ஒரு ஹார்ட் கவர் புக் நினைக்கிறேன், இந்த மேலே இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தரோட புக் தான். ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது 2மே உங்களுக்கு தெரியும். இது 2மே சிட்னி ஷெல்டன்ஸோட புக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அகாதா கிறிஸ்டியோட கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் அந்த பார்ட்டு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து நாப்தலின் பால்ஸ் போட்டு வச்சுருவேன். ஸோ தட் வந்து டஸ்ட்டோ பூச்சியோ உள்ளே வராது. அண்ட் லைட்டாக இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அலெக்சாண்டர் மெக்கால் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் நான் ரீசெண்டாக 2021 டிஸ்கவர் பண்ணேன். ஸோ அவரோட புக்ஸ் ஒரு 4 கலெக்ஷன் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஐ திங்க் ஒரு புக் படிக்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அது எந்த புக்குன்னு தெரில. ஸோ அந்த புக் வந்து எனக்கு இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒரு 40 ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். ஸோ அதை வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை நான் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டாட்டர், ரூம், க்ளோஸ் டு ஹோம் அண்ட் அந்த கிளார் மெக்கன்டோஷோட 3 புக்ஸு அண்ட் ரொம்ப ஃபேமஸான குட் கேர்ள் பேட் பிளட். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் படிக்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து நான் செகண்ட் ஹேண்ட் ரேட்டில் தான் வாங்கினேன் எல்லாமே. இது லாஸ்ட் இயர் புக் ஃபேரில் வாங்கினது. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு சேலில் வாங்கினது, ஜஸ்ட் 100 rupees. அண்ட் இது எல்லாமே வந்து சேலில் வாங்கினது தான். மோஸ்ட்டாக வந்து 100 and 150 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ இது
நெக்ஸ்ட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக்ஸ் அண்ட் இட் ஹேஸ் அ வெரி வெரி பிரிட்டி கவர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இது. ஸோ இது வந்து ஹார்ட் கவரில் எனக்கு ஒரு சேலில் வந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஜேசிபி ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 2018 ஷார்ட் லிஸ்டட் ஒரு புக் இது. ஸோ இது வந்து ஹார்ட் கவரில் வந்ததால் ஐ டென்ட் ஹேவ் அ செகண்ட் தாட் அண்ட் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆத்தர் ஆன்ஜி தாமஸோட ஆன் த கம் அப். ஸோ ஆல்ரெடி அவங்களோட தக் படிச்சிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த புக் படிக்கணும்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் ஐ திங்க் இதுவுமே ஒரு சேலில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரொம்ப 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 தேடி அலைஞ்சு வாங்கின ஒரு புக் வந்து த ஷேடோ ஆஃப் த விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு. நெக்ஸ்ட் ஹோம் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமிலா ஷம்ஸியோட புக். இது ரொம்ப 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 நல்ல புக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் மகாபலிபுரம் போகும்போது ஒரு புக் ஷாப் இருக்காங்க, கண்டிப்பாக அந்த புக் ஷாப்பை போய் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு டைமே இல்லை. அங்கே வாங்கின ஒரு புக்கு ஐ திங்க் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த ஷாப்போட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணலாம். நீங்கள் ஓல்டு புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நான் நிறைய பிளான் பண்ணிட்டேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு மனசே வரல. ஏன்னா நான் வச்சுருக்க புக்ஸில் எனக்கு பாதி புக்ஸை வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் நிறைய வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து எனக்கு மனசு இல்லாமல் தான் ஆக்சுவலாக நான் கொடுத்தேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் படித்த புக்ஸ். ஸோ அதனால் வந்து படிக்காத வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஓகே நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதனால தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எலிஃப் ஷஃபாக்கோட த பாஸ்டர்ட் ஆஃப் இஸ்தான்புல். ஸோ த 40 ரூல்ஸ் ஆஃப் புக் த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் எழுதின ஆத்தர் தான் இந்த புக் எழுதினாங்க. ஸோ அவங்களோட கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அப்புறம் ஐ திங்க் இன்னொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இப்போ கிண்டல் வாங்கினதால நான் நிறையா இந்த மாதிரி கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் கவர்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து மேட்ஹேக்கோட ஹவு டு ஸ்டாப் டைம் அண்ட் மேட்ஹேக் வந்து அனதர் ஐ எம் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் ஹிஸ் புக்ஸ். நான் படித்ததில்லை, பட் ஆனால் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி நல்ல விஷயங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் டு ரீட் தட் புக். அண்ட் அந்த புக் வந்து ஒரு டஸ்ட் கவர் இல்லாமல் வந்துச்சு. டஸ்ட் கவர்னால் அந்த வெளியில் இருக்கிற கவர், இந்த மாதிரி ஒரு வெளியில் கவர் இருக்கும், அந்த மாதிரி கவர் இல்லாமல் வந்த ஒரு புக், ஹார்ட் கவர் இது. ஸோ ஆக்சுவலாக இதை நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நான் கவர் போட்டு வைக்கணும்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல அது ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் வந்து அப்படியே கவர் எல்லாமே வச்சுருக்கேன். பார்ப்போம், சும்மா இல்லை மேலே ஒரு கவர் மாதிரி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு த்ரில்லர், யூ கான்ட் கோ எனிவேரோ சம்திங். அது யா யூ கான்ட் கோ ஹோம் அகேன் அந்த புக். ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு பாப்புலரான புக். அது எனக்கு ஹார்ட் கவரில் வந்து ஒரு சேலில் கிடச்சிது. ஸோ அதனால் டக்குன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பாகிஸ்தானி ரைட்டர் நினைக்கிறேன், உமன் ரைட்டர் எழுதின ஒரு கதை. ஸோ ரொம்ப 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 ஆசைப்பட்டு வாங்கின ஒரு புக் அது. நெக்ஸ்ட் கேஆர் மீராவோட இந்த புக். இது ரொம்ப ஒரு பாப்புலரான புக். கேஆர் மீராவோட புக்ஸ் இன்னும் 2 நான் வச்சுருக்கேன். பட் ஹார்ட் கவரில் இந்த ஒரு புக் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு பாப்புலரான புக். ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக்கு. அது இது வச்சு தான் ஐ திங்க் வந்து அசுரன் படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தமிழில் வந்து வெக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் இது. ஸோ அதனால் வந்து இந்த புக் எனக்கு ஹார்ட் கவர் கிடச்சதால கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ அது அந்த புக். ஸோ இதெல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷெல்ஃப் வரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நான் மேலே வச்சுருந்த இன்னும் கொஞ்சம் புக்ஸ் காமிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த கலெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேஆர் மீரா புக்ஸ் இருக்கும். அண்ட் இந்த புக் வந்து ஒரு சேலில் வாங்கினேன். எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சது. அது வந்து லெஃப்ட் ஃப்ரம் த நேம்லெஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த டைட்டில். ஸோ அதனால் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து த டைரி ஆஃப் தி யங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேமஸான ஒரு நான் ஃபிக்ஷன் புக். நெக்ஸ்ட் புக் வந்து வைஸ் அண்ட் அதர்வைஸ். ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ண புக். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக படித்து முடிச்சுட்டேன். பட் ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதால அதையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொடுக்கல என் ஃப்ரெண்டுக்கு. ஷெல்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து ஆத்தர்ஸோட ஆர்டரில் தான் பிரிச்சிருப்பேன். மேபி அது வந்து கிளம்ஸியாக இருக்கலாம் பார்க்கல. பட் ஆனால் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் ஏதாவது புது புக்ஸ் வாங்கினா கூட இங்கே வச்சுருவேன். அதேமாதிரி இங்கே ஒரு புக் இருக்குது. அண்ட் இந்த புக் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த புக் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் படித்தேன். த பாய் அட் த பேக் ஆஃப் த கிளாஸ். ஸோ ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு புக் இது. வின்னர் ஆஃப் தி ப்ளூ பீட்டர் பெஸ்ட் ஸ்டோரி அவார்ட். ஸோ இது வந்து ஒரு சில்ட்ரன் ஆர் மிடில் கிரேட் புக்குன்னு சொல்லுவேன். பட் ஐ திங்க் இந்த புக்கை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் விரிவாக என்னோட ரிவ்யூ வீடியோவில் பேசுகிறேன்.